போன பாடம் 9th உரைநடையில் அகழாய்வுகள் பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாடம் திருக்குறள் பார்ப்போம். இப்போ நூல்வழி அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது? திருக்குறள். திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாடு, இனம், ஜாதி, மொழி என எந்தவித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத ஒரு உலக பொதுமறை நூல் அப்படின்னா திருக்குறள் தான். திருக்குறளுக்கு வேறு பெயர்கள் உண்டு. முப்பால், பொதுமறை, வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி அப்படின்னு, தெய்வ நூல், தமிழ்மறை, அப்புறம் முதுமொழி, பொருளுரை, இன்னும் நிறைய பேர் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 10 அதில் தருவர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், காளிங்கர், அடுத்து பரிபெருமாள் ஆகியவற்றில் பரிமேலழகர் எழுதின உரை தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூலை போற்றும் பாடல்களில் தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை சொல்கிறோம். உலகின் பல முறை பன்முறை மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். இந்திய மொழிகளிலும் ஆற்றல் மிக்க கருத்துகளால் இயற்றப்பட்ட திருக்குறள். இது தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிற அறநூல்களைப் போல அல்லாமல் பொது அறம் வேணும் திருக்குறளை இயற்றியது யார்? திருவள்ளுவர். இதில் இவருக்கு திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் நாயனார், தேவர், சென்னாபோதார், அடுத்து நான்முகனார், அடுத்து மாதான பங்கி, அடுத்து சென்னாபோதார், பெருநாவலர், நாயனார் அப்படிங்கிற பல சிறப்பெயர்கள் இருக்குது. இன்னும் நிறைய சிறப்பெயர்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பொறையுடைமைங்கிற அதிகாரத்தில் அவர் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? இப்போ திருக்குறளில் 1330 குறட்பாக்கள் இருக்குது. அதிகாரத்துக்கு 10 பாக்கள் இருக்குது. நமக்கு தெரியும் 133 அடி அப்படிங்கிறது. பொறையுடைமையில் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதுக்கான விளக்கம் என்ன தெரியுமா? நிலம் தன்னை எவ்வளவு தோன்றினாலும் நீ வெட்டு, அடி, என்னன்னாலும் செய், ஆனால் நான் பொறுமையாக இருக்கேன்னு அது இருக்குமா? அந்த நிலத்தை மாதிரி நம்ம இகழ்கிறவங்களை நம்ம பொறுக்கணும். அந்த நிலத்தை மாதிரி பொறுமையாக நம்ம இருக்கணுமா? ஆனால் நம்ம இருப்போமா? அப்படியே நம்ம ஒரு லெவல் வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு. நானும் அப்படி தாங்க, நீ என்னென்ன சொல்கிறியோ சொல்லிக்கோ அப்படின்னு எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறாங்கன்னு பார்ப்போம். என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது நம்ம டீலிங் வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலில் போயிட்டுருக்கும். நீங்கள் எப்படி பிகேவ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இதில் கனி ஓமியம். ஆனால் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி இருக்கவே முடியாது, சத்தியமாக இருக்க முடியாது. அது எப்படி தான் இப்படி எழுதுனாருன்னு தெரியல. ஒருத்தவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காங்க, குறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு கோவம் வரமா அந்த நிலத்தை மாதிரி பொறுமையாக மண்ணு மாதிரி இருக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் இருப்பீங்களா? அடுத்த திருக்குறள். திறனல்ல தற்பிறர் செய்யும் நோனந்து அறநல்ல செய்யாமை நன்று. பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் நாம் மனசு நொந்து அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருக்கிறது தான் நன்றுன்னு சொல்கிறார். நம்மளை பிறர் எவ்வளவு தான் கஷ்டப்படுத்துகிற செயல்களை செஞ்சாலும், நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நம்ம அறத்தை விட்டு வெளியே போய் அறமல்லாத செயல்களை செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறார். எவ்வளோ அழகாக சொல்லித்தா இருப்பாங்க. அதனால இந்த திருக்குறள் காலையில் சாயங்காலம் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்த திருக்குறள். மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியால் வென்று விடல். செருக்குனால துன்பம் தந்தவரை நாம் நம்முடைய பொறுமையினால வெல்லணும்னு சொல்கிறார். செருக்குனா என்னது? ஆணவம். தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் படிச்சிருக்கோம், மற்றவங்களுக்குலாம் படிக்கல, மற்றவங்க மண்டைக்குள்ள அறிவு இல்லை, மண்டைக்குள்ள தான் அறிவு இருக்குன்னு நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்கள என்ன செய்யணுமா? நம்முடைய பொறுமையினால வெல்லணும். ஒரு நாய் குலைக்குதுன்னு நம்ம பதில் குலைப்போமா? மாட்டோம்ல. குறைக்கிறது நாயோட இயல்பு, அமைதியாக இருக்கிறது நம்மளோட இயல்பு. அதே மாதிரி தாங்க. என்கிட்ட யாராவது சண்டை போட்டாங்க, கோவப்பட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன்? உண்மையாக போயிடுவேன், மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், எஞ்சி அந்த இடத்த விட்டு போயிடுவேன். இதுதான் என்னோடது. அடுத்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். யாராவது நம்மளை கோவப்படுத்திட்டு ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கோவம் வரும். அவங்க கத்துறாங்க, நம்மளும் கத்துறோம்னா நம்மளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நம்ம எனர்ஜி அதுலேயே ட்ரைன் அவுட் ஆகி போயிடும். நம்மளோட எனர்ஜியை நல்ல வழியில் படிக்கணுமா, வேலையை வாங்கணுமா, இந்த வருஷம் நம்ம என்ன செய்யணும், அதைத்தான் நம்ம பார்க்கணும். சரியா? தீவினை அச்சம்ங்கிற அதிகாரத்தில் என்ன சொல்லுவோம்? தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தீயவை தீயவற்றையே தரும், அதனால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய நம்ம அஞ்சணும் அப்படின்னு சொல்கிறாரு. தீய செயல்கள் கொடியது அப்படிங்கிறாரு, அதனால் செய்கிறதுக்கு பயப்படணுங்கிறார். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சவங்களுக்கு கெடுதல் செய்ய அந்த அறமானது நினைக்குமா? கர்மாங்கிற கோட்பாடை உள்ள கொண்டு வராரு பாருங்க. திருவள்ளுவர் எப்படியாப்பட்டவராக இருக்காரு. அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுனா நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம மட்டும் படிக்கணும், நமக்கு மட்டும் வேலை கிடைக்கணும், நம்ம மட்டும் சம்பாதிக்கணும், மற்ற எல்லாரும் இவன் படிச்சிருவானோ, இவன் எல்லாம் செஞ்சிருவானோ, வேலைக்கு போயிருவானோ அப்படின்னு நினச்சேன்னு வைங்களேன், அந்த கெட்ட என்ன நம்மளே அழிச்சிரும். அதுக்கு தான் நான் என்ன நினைப்பேன்னா, அவங்க ஒரு படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாத்தியம் பண்ணுறாங்கப்பா, நம்ம படித்தா நம்மளுக்கு வேலைக்கு கிடைக்க போகுது, நம்ம படித்தா தான் நமக்கு சோறு அப்படின்னு நினைப்பேன். நம்ம வேலைக்கு போனால் நம்மளும் சம்பாத்தியம் பண்ணலாம். இதில் எதுக்கு பராமப்படணும்? சில பேர் பராமப்படுறதுலேயே இருப்பாங்க. அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் மனசில் நினைக்கிறதுலாம் எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் அடுத்த வீடியோ பண்ணுவேன். சரியா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னும் நிறைய வேறு இருக்குது. நான் வீடியோ லென்த்தாக போயிடும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறேன். கேள்வி செல்வம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது இந்த திருக்குறளோட அர்த்தம் என்னன்னா, செவியால் கேட்டறியக்கூடிய செல்வந்தான், கேள்வி செல்வம் தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் தலை சிறந்ததுன்னு சொல்கிறார். இதில் செல்வம், செல்வத்துள் அந்த ஒரு சொல் பல முறை அடுக்கி வருதுனால இது ஒரு பொருள் பின்வரும் நிலையணி, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவ்வளவு செய்தானாலும்
நம்ம நல்லவற்றை கேட்டோம்னா கேட்ட அளவுக்கு பெருமை தரும். நல்ல விஷயங்களை கேட்டால் நமக்கு கேட்ட அளவுக்கு பெருமை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. இதனால தான் திருக்குறள் தமிழ் புக் எடுத்தோம்னா அதுக்குள்ளேயே நான் குதிச்சிருவேங்க. அதை விட்டு வேறு சப்ஜெக்ட் படிக்க எனக்கு தோணவே செய்யாது. நுணங்கிய கேள்வியர் எல்லார் வணங்கிய வாயினர் ஆதலர். இது வந்து இதோட விளக்கம். நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவர் அடக்கமான சொற்களை பேசல. இது சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. அவங்க வந்து அடக்கமான சொற்களை வந்து பேசுறது அரிதான விஷயம்னு சொல்கிறார். செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் எந்த திருக்குறளுக்கு அர்த்தம் கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவையை மட்டும் உணர்பவர்கள் இருந்தால்தான் என்ன இறந்தால்தான் என்ன அப்படின்னு எப்படி சாடுறாரு பாருங்க. அதாவது கேட்கறதன் சுவைனா ஆடிட்டரி லேர்னிங். அந்த கேள்வி செல்வத்தை அறியாமல் பல புத்தகங்களில் உள்ள நல்ல விஷயங்களை கேட்காம தீவனம் திங்கணும் யாரெல்லாம் அலையிறாங்களோ அவங்கெல்லாம் இருந்தால் தான் என்ன இறந்தால் தான் என்ன, அவங்க இருந்து நாட்டுக்கு பிரச்சனை தின்னுட்டே இருப்பாங்க, திங்கிறது தான் லைக் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் சூப்பராக சொல்லியிருக்காருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள். மெயினாக மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். என் வீடியோவில் யாரும் ஹைப் கொடுத்த மாதிரி தெரியல, லைக் போட்டுருங்க. நான் என்னென்ன படிக்கிறேனோ உங்களுக்கு கதை போல் சொல்லிடுவேன். நீங்கள் அதை வச்சு எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு புக்கே தேவையில்லை. சரியா? அடுத்த வீடியோவில் இந்த திருக்குறளை முடிச்சிடலாம். சரியா? பாய்.